வணக்கம். இந்த பதிவு வாழை மரங்களுக்கு எவ்வளோ தூரத்தில் இயற்கை உரம் செலுத்தணும் அப்படிங்கிறத பற்றின பதிவு தான் இது. அதாவது சின்ன மரங்களுக்கு எவ்வளோ தூரத்தில், வளர்ந்த மரங்களுக்கு எவ்வளோ தூரத்தில் அப்படிங்கிறத பற்றின பதிவு தான் இது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மரங்கள் 11 மாதங்கள் ஆகுது. அதாவது செவ்வாழை மரங்கள் நன்கு ஈனி காய்கள் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த மரங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதனோட வேர்கள் இதுதான் நுனி வேர்கள். இங்கே இருக்கு பாருங்க, குட்டி குட்டியாக. இதெல்லாம் இந்த இடத்துல இருந்து தான் சத்துக்கள் எடுத்துக்கும். இந்த மரத்துக்கு நம்ம இந்த இடத்துல உரம் வச்சோம்னா பயன் இல்லை. ஆனால் இதுக்கு நடுவில் வைக்கணும். இப்போ நடுவில் இந்த இடத்துல நல்ல மக்குன பஞ்சகாவியம் இதெல்லாம் இந்த இடத்துல நம்ம கொடுக்கும்போது, நீங்கள் சொட்டு நீர் போட்டிருந்தாலும் இந்த மாதிரி நடுவில் இந்த இடத்துல இது பண்ணி சொட்டு நீர் வழியாக பஞ்சகாவியம் இல்லை நம்ம இது மாதிரி தண்ணி விட்டு கட்டும்போது இந்த இடத்துல மக்குன உரங்களை இங்கே நம்ம செலுத்தும் போது 2 மரங்களுமே எடுத்துக்கும். இந்த நுனிவேர்கள் தான் சத்துக்கள் எடுத்துக்கும். இங்கே இருக்கிற வேர்கள்லாம் முதிர்ச்சி அடைந்திருக்கும், பெரும்பாலும் சத்துக்களை எடுத்துக்காது. அதனால் எப்போவுமே உரமிடும்போது நன்கு வளர்ந்த மரங்களுக்கு மரத்தை விட்டு ஒரு 2 அடி, அங்கேருந்து ஒரு 2 அடி தள்ளி வைங்க. மரங்கள் ஆரம்ப கட்டத்தில் முதல் 3 மாதங்களில், இப்போ இந்த கன்று தான் 3 மாதத்த கன்று, அதாவது 3 மாதங்கள் ஆச்சு வச்சுன்னா இதிலிருந்து ஒரு அரை அடியில் வைங்க. அரை அடியிலேருந்து 1 அடிக்குள்ளே வைங்க. அப்புறம் 6 மாதங்கள் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் தூரம், ஏன்னா அந்த வேரோட வளர்ச்சி வெளிப்புறமாக வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 11 மாதங்கள்ங்கும்போது நம்ம இந்த மாதிரி நடுப்புறத்துக்கே வந்துடும். அப்போ இந்த இடத்துல தான் சத்துக்கள் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால் தூரமாக நன்கு வளர்ந்த மரங்களுக்கு 2 அடி தள்ளி வச்சா போதும். அதாவது தென்னை மரங்கள் மாதிரியே தான் நுனிவேர்கள் வெளிப்புறமாக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த தூர் பெருசாக பெருசாக இந்த தூர்லேயே கிட்டத்தட்ட ஒரு 3 மரங்கள் 4 மரங்கள் விடும்போது இதனோட வேர்கள் ஒரு 3 அடி 4 அடி வரைக்கும் பரவி இருக்கும். அப்போது நம்ம மரங்களுக்கு வயதாக வயதாக உரமிடுகிறதையும் கொஞ்சம் தூரம் தள்ளி வைக்கிறதுனால அந்த வைக்கிற குப்பைகள்னாலும் சரி, எந்த உரமாக இருந்தாலும் சரி, அதை நம்ம அப்படி வைக்கும்போது சத்துக்களை எளிதில் எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி. இதை பற்றின எந்த ஒரு சந்தேகனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நன்றி. அடுத்து வாழை மரங்களுக்கு மண் அணைக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாழை மரத்துக்கு ஃபுல்லாக மண் சுற்றி அணைச்சிருப்போம். இந்த நடுவில் எல்லா மரத்துக்குமே, நீங்கள் வீட்டு தோட்டத்தில் வைக்கிற மரத்துக்குனாலும் சரி, நீங்கள் இந்த மாதிரி ஒரு கன்று இருக்குன்னா இதை சுற்றி மண் ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா அதனோட வேரமைப்பு காற்று காலங்களில் நல்லா தாங்கி நிற்கிறதுக்கும், இந்த மாதிரி வாழைத்தார்கள் ஈனி நிற்கும் போது என்ன ஆகும்னா மரங்கள் காற்றுல சாயறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி மண் அணைக்கணும். இந்த மாதிரி மண் அணைக்கிறதுனால இன்னொரு பிரச்சனையும் வரும். அதாவது அதிகப்படியான இடைக்கன்றுகள் தோன்றும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மரத்தை சுற்றி ஒரு 10 இடைக்கன்று காட்ட வந்திருக்கு. இதில் 1 மட்டும் நான் விட்டுட்டேன், அடுத்த இதுக்கு வரணும். ஏன்னா தார் ஈனிருச்சு. இதுக்காக வர்றதுக்கு அறுவடைக்காக நம்ம ஒரு இடைக்கண்ணை விட்டுட்டோம். இதே நீங்கள் வீட்டு தேவைக்காக விடும்போது ஒன்றுங்கிறது இப்போ இந்த அளவில் ஒன்று விட்டுட்டீங்க, அடுத்து இதை விட்டுடலாம். அப்போ என்ன ஆகும்னா இதுக்குமான வயது வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாத இடைவெளியில் வரும். நீங்கள் வீட்டு தேவைக்கு வைக்கும்போது நம்ம இன்னும் விலைக்கு வைக்க தேவையில்லை. ஸோ அது நம்ம அடுத்தடுத்த மாதங்களுக்கு அறுவடை செய்கிற மாதிரி ஒரு 2 இடைக்கன்று கூட விடலாம். ஆனால் நீங்கள் வியாபாரத்துக்கு இந்த மாதிரி மொத்தமாக ஒரு 1000 மரம் போடும்போது இடைக்கன்றுகளை அறுத்துக்கிட்டே இருக்கணும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இடைக்கன்று அழுகி போச்சு. ஏன் அழுகி போச்சுன்னா இந்த மாதிரி இருக்கிறத ஒரு 4 தடவை நம்ம அறுத்துட்டே இருக்கும்போது இதை சுற்றி பூஞ்சான்கள் அதிகமாக ஃபார்ம் ஆகி இந்த இடைக்கன்றும் அறுத்துரும். அதனால் நம்ம பிடுங்கி இன்னொரு இடத்துல வச்சு வளர்க்குறத விட இந்த மாதிரி 4-5 தடவை அறுக்கும்போது இந்த இடைக்கன்றும் சேர்ந்து மக்கிரும். அதனால் நம்ம ஒரு 4 தடவை 5 தடவை, இது பாருங்கள், இது இப்போது ஃபுல்லாக இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் எல்லாம் இத்துருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கன்றும் தலையாது, இதுவும் நின்றும். இங்கே ஏற்கனவே ஒன்று நின்றுச்சு. இந்த மாதிரி ஒரு கண்ணுக்கு ஒரு 4 தடவை அறுத்திங்கன்னா நின்றும். அதுக்கப்புறம் இந்த மரம் வெட்டானதுக்கப்புறம் அதனோட சத்துக்களையும் சேர்த்தி இந்த இடைக்கன்று எடுத்துகிட்டு நல்ல தரமாக இதாகும். இப்படி இடைக்கன்றுகளில் வர தார்கள் பார்த்திங்கன்னா நீருக்கும் சரி உரத்துக்கும் ரொம்ப நாள் தாங்கும். அதுதான் இந்த மாதிரி இடைக்கன்று விட்டு நம்ம தாரோடுக்காக அடுத்தடுத்த, அதாவது மருதாம்பு விடுறதுல என்னென்னா இது நீருக்கும் சரி உரத்துக்கும்
ஓரளவுக்கு தாய் மரத்துலேருந்து எடுத்துக்கும். ஏன்னா அந்த தாய் மரத்தோட வேர்கள் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும், இவ்வளோ தூரத்தில் இருக்கும். ஸோ பரவலாக இந்த பக்கத்தில் இருக்கிற எல்லா சத்துக்களையும் எடுத்து இந்த ஒரு கன்றே நல்லா வளரும். நீங்கள் வந்து ஒரு 2 வாரத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி அறுத்து விடணும். பார்த்திங்கன்னா இதெல்லாம் நான் கடைசியாக அறுத்து விட்டது 1 வாரத்துக்கு முன்னாடி. நம்ம இந்த அளவுலேயே அறுக்கும்போது என்ன ஆகும்னா இந்த கன்றும் சேர்ந்து இறந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஒரு கன்று மட்டும் நல்லா தளைஞ்சு அடுத்த வருடத்துக்கு நல்ல ஒரு தாரின்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி காய்ந்த இலைகள் இப்படி போட்டுடுறோம். இந்த மாதிரி நிழல் கட்டிருச்சுனாவே களைகள் வராது. அதனால் எந்த ஒரு, அதாவது நீங்கள் உழவு ஓட்டுறதோ களைக்கொல்லி பயன்பாடு இது மாதிரி எந்த ஒரு தேவையும் வராது. நன்றி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மக்கின தொழு உரம் பார்த்திங்கன்னா நல்ல உயிர் சக்தியோடு இருக்கும் நிறையா. இது வந்து இந்த மக்கின தொழு உரத்தை பார்த்திங்கன்னா வாழை மரங்களுக்கு, இங்கே மரம் இருக்குன்னா மரத்தை விட்டு இது நல்லா வளர்ந்த மரம், அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா மரத்தை விட்டு ஒரு 2 அடி தள்ளி தான் இப்படி போடணும். இப்படி பரவலாக போட்டு விட்டுட்டு, இங்கே மரம் இருக்குன்னா இதை விட்டு ஒரு 1.5லேருந்து 2 அடி நீங்கள் இந்த இடத்துல வைக்கக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல எல்லாம் வெறும் முத்தின வேர் தான் இருக்கும். இவ்வளோ தூரத்தில் போட்டுட்டு இந்த காய்ந்த சருகுகள்லாம் போட்டு இந்த மாதிரி மூடி விட்டுட்டோம்னா நீர் பாய்ச்சும் போது அந்த குப்பைகள் வந்து எப்போவுமே ஈரப்பதம் தக்க வச்சுக்கிட்டு குப்பைகளோட சக்திகளும் வந்து எல்லாமே அந்த வாழை மரங்கள் எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி குப்பை அந்த மாதிரி தொழு உரம் வைக்கும்போது வேருக்கு பக்கத்தில் வைக்கக்கூடாது. வளர்ந்த மரம்னாலும் சரி, சின்ன கன்றுனா 1/2 அடி தள்ளி வைங்க. அதாவது 3 மாத கன்றுனா 6 மாதம்னா 1 அடி தள்ளி வைங்க. நன்கு வளர்ந்த மரம்னா ஒரு 2 அடி தள்ளி இந்த மாதிரி குப்பைகளை தொழு உரங்களை வந்து போடுங்க.